விஃபோரியா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சூர்யா நடிக்கும் சிறுத்தை சிவா இயக்கும் கங்குவா திரைப்படத்தின் டீசர் வெளியாயிருக்கு. இந்த டீசர் வெளியாகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை பற்றிய பலத்த எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ டீசர் வெளியான பிறகு ட்ரெண்டிங்கில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. சூர்யா ரசிகர்கள் மட்டும் இல்லை, மொத்த சினிமா ரசிகர்கள் இதை கொண்டாடிட்டு இருக்காங்க. பெரிய வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. இந்த டீசரை பார்க்கும்போதே தெரியுது மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சூர்யாவுக்கு வந்து அயன் மாதிரி, காக்கா மாதிரி, பேரழகன் மாதிரி, கஜினி மாதிரி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் படம் அமைகிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அந்தளவுக்கு டீசர் வந்து பிரமாதமாக இருக்குது. தமிழ் சினிமா படம் வந்து உலகத்தரத்துக்கு போயிட்டுருக்கு. ஒவ்வொரு படத்துலையும் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா மேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. அதுலேயும் இந்த டீசரில் பார்க்கும்போது எலும்பு கூட்டாலே ஒரு மரம் வச்சுருக்காங்க. பொதுவாக ஒரு மரம் வச்சோம்னா அதை தண்ணி ஊற்றி வளர்ப்பாங்க. ஆனால் இந்த எலும்பு கூடு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ரத்தத்தை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் வரும்போதே படத்தில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்குது, ஒரு பயம் இருக்குது, ஒரு த்ரில்லிங்கும் இருக்குது. அதை தாண்டி இப்போ சூர்யா ரசிகர்களுக்கு வந்து பெரிய கொண்டாட்டமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம்னா, சூர்யா வந்து வேற ஒரு மாதிரி கெட்டப்பில் வர்றாரு. இவர் ஆதிவாசியா, காட்டுவாசியா, இல்லை ஒரு இனத்தலைவனா, என்ன மாதிரி வர்றாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இது பீரியடு படமா இல்லை ஒரு தீவை பற்றிய படமா அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் போர்க்காட்சிகளும் இருக்குது. ரெண்டு எதிரணிக்கு ஒரு போர்க்காட்சியும் இருக்குது. ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாகும், சினிமா ரசிகர்களுக்கு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், சூர்யாவுக்கு பெரிய பிரேக்காக இருக்கும். நம்மளும் இந்த படத்தை ஆவலோடு எதிர்பார்த்துருக்கோம். டீசர் இப்போ நல்லா ரசித்து கொண்டாடிட்டு இருக்காங்க. படத்தில் வில்லன் சீக்வன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப மிரட்டலாக இருக்குது. அதாவது சூர்யாவுக்கு ஒரு பலத்த ஒரு எதிராளியாக தான் போட்டிருக்காங்க. அந்த எதிராளி பார்த்திங்கன்னா பெரிய ஒரு படையோடு வந்து சூர்யாவை தாக்க வர்றாரு. சூர்யாவோட கேரக்டர் என்ன, சூர்யா என்னவா இருக்கார், மக்கள் நலம் சார்ந்த விஷயத்துக்காண்டி போகிறாரா, இல்லை மக்களோட இடம் சார்ந்த விஷயம், அவங்க நலன் சார்ந்த விஷயம் எதுக்காண்டி போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு இருக்குது. வில்லனை எதிர்க்க அவர் என்ன கையாளுறாரு, வில்லனோட தரப்பு என்ன, வில்லன் ஏன் போர் புரிகிறாரு அப்படிங்கிற எண்ணற்ற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு படத்தில் தான் விட தெரியும். மக்களோட மக்களாக படத்தை ஆவலாக நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். விரைவில் வெண்திரையில் காணலாம். டீசர் இப்போ மிக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிக ரசிகர்கள், அதாவது பொதுவான ரசிகர்கள், சூர்யா ரசிகர்களை தாண்டி பொதுவான ரசிகர்கள் எல்லாத்தையும் இந்த பிரித்த வரவேற்பு கொடுத்துட்ருக்காங்க. நம்மளும் அதை வரவேற்போம்.